ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு ரெண்டு அற்புதமான டிஷ்ஷு பண்ண போகிறோம். ஒரு டிஷ்ஷு பெரும்பாலும் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் கிடையாது, இது நார்த் இந்தியன் ஸ்டைலு. இன்னொரு டிஷ்ஷு நம்ம ஊர் ஸ்டைலே கிடையாது, வெளிநாட்டு ஸ்டைலு. ஸோ இந்த ரெண்டு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து தயிர் சிக்கன், அதாவது தய் சிக்கன். வெறும் இந்த தயிர் சிக்கனை வச்சு டிஷ் பண்ணுறது வந்து நம்ம ஊரில் ரொம்ப கம்மி. பட் ஆனால் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இது. அதுவும் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா தயிர் சிக்கனை வச்சு நிறைய காம்பினேஷனில் டிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு டிஷ் தான் வந்து இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம். ஒன்று தய் சிக்கன், அதாவது தயிர் சிக்கன். இன்னொன்று பீட்சா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு வெரைட்டி பீட்சா. நிறைய ஸ்டஃபிங் போட்டு டபுள் லேயர் பீட்சா பண்ண போகிறோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ எண்டில் உங்களுக்கு வந்து பசங்களோட சேர்ந்து பார்க்குற மாதிரியான சில மூவிஸ் லிஸ்ட்டையும் அது ஆன்லைனில் எங்கே கிடைக்குதுன்ற லிங்கையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நாம தய் சிக்கன் பண்ணுறதுக்கு என்ன நல்லா தேவைன்னு பார்த்துருவோம். சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் பீட்சாக்காக. ஸோ அடுத்து வெங்காயம், 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை எடுத்துருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கங்க. அடுத்து பூண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய எடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு நிறைய பூண்டு வேணும். பூண்டு, தயிர், வெங்காயம், இது மூணோட காம்பினேஷனில் தான் இருக்க போகுது இந்த சிக்கனு. நான் பார்த்தேன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் 200 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். பூண்டை வந்து குறைன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப பவுடர் அரைக்காதீங்க, குறைன்னு அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகாவை லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. இந்த 3 ஐட்டம் இருந்தாலே போதும், தய் சிக்கனை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்குவோம். ஸோ மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, மிளகுத்தூள், உப்பு, இதை நல்லா புரட்டிக்கங்க கைஸ். உண்மையிலே இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, ஒரு நல்ல அற்புதமான ஒரு சைட் டிஷ். இது சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும், அதுக்கு நான் கேரண்டி. அவ்வளோதான் கைஸ். இப்போ இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு தொடாதீங்க, அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து நாம் தாளிக்க ஆரம்பிச்சிருவோம். பச்சை மிளகா வெடிக்கும் பார்த்து. அடுத்து பூண்டு லைட்டாக அடிப்படி பார்ப்பல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெங்காயம் போட்டோன்னா சரியாயிடும். செம்ம மணமாக இருக்குது பூண்டு போட்ட உடனே. அடுத்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இறக்குறோம். சப்பாத்தி கூட, வெறும் ரைஸ் கூடலாம் இந்த டிஷ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாள் தான் நம்ம சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன் வெறும் நம்ம ஊர் டிஷ்ஷே சாப்பிட்றது. ஸோ இது வித்தியாசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அந்த பூண்டு அடி பிடிச்சதெல்லாம் வந்து விட்டுருது பாருங்கள். நல்ல வெங்காயம் அப்படியே ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இந்த வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்க, பா செம்மையாக இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டிங்கன்னா போதும். நல்ல மிதமான சூட்டில் வச்சு வேலை பாருங்கள், அப்போதான் ஒழுங்காக வரும். பசங்க வந்து த கிரேட்டஸ்ட் ஷோமேன் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரான படம் அது. ஹியூ ஜாக்மேன் செம்மையாக நடிச்சிருப்பார். முதல்ல சர்க்கஸ் திறந்தவரோட கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பாட்டு இருக்கும், எல்லா பாட்டுமே செம கிளாசிக்காக இருக்கும். சூப்பரான படம் அது. பசங்களோட ஜாலியாக உட்காந்து பெரியவங்களும் என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரியான படம் அது. அடுத்து டிஸ்னியோட ஆன்வர்டு, செம்ம படம் கைஸ். டிஸ்னியோடது அது. அதாவது தன்னோட அப்பாவை வந்து ஒரு நாள் அவங்க வந்து உயிர்ப்பிக்க முடியும், அதுதான் அந்த படத்தோட கான்செப்ட். ஒரு ஸ்டோன் இருக்கும், அதை கொண்டு வந்து அவங்க அப்பாவை வந்து உயிர்ப்பிக்கணும். அதுக்காக வந்து பயப்படுற ஒரு பையனும் பயப்படாத ஒரு பையனும், 2 பசங்க அவருக்கு, 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்டோனை எடுத்து அவங்க அப்பாவை ஒரு நாள் உயிர்ப்பிப்பாங்க. செம்மையாக இருக்கும். அப்படியே புல் அரிக்குது அந்த கதையை பற்றி யோசிக்கும் போதே, சொல்லும் போதே. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுதான் டிஸ்னி கிட்ட அந்த ஃபீலை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பயப்படுற பையன் வந்து கடைசியில் சொல்லுவான், எனக்கு வந்து ஆமாம் கதை சொல்ல நான், நீங்கள் படத்தை பாருங்கள், சூப்பர் படம் ஆன்வர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டூலிட்டில், அதுவும் சூப்பரான படம். லைவ் ஆக்ஷன், ஆனால் அதாவது கிராஃபிக்ஸ் கேரக்டரும் வரும், லைவ் கேரக்டர்ஸும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. டோனி ஸ்டார்க்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும், ராபர்ட் டவுனி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ என்ன மாதிரியே இருப்பார். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், எனக்காக பாருங்கள், சூப்பரான படம். அந்த படத்தோட லிங்கையும் வந்து நான் கொடுக்குறேன். அடுத்து ட்ரோல்ஸ் 2, அடுத்து ஆமாம் ட்ரோல்ஸ் வேர்ல்ட் டூர் 2. ஸோ இதுவும் நல்ல படம், பசங்களோட கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அலாதீன் 2D வெர்ஷன் வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், சூப்பரான ஒரு படம். அந்த படத்தை வந்து லைவ் ஆக்ஷனில் பண்ணியிருப்பாங்க. நம்ம வில் ஸ்மித் பின்னி எடுத்திருப்பாரு, அவர் தான் வந்து ஜீனியா வருவார் பூதமா.
வாய்ப்பே இல்லை. அப்படியே அதுக்கே அவர் மேட்ச் ஆகிருப்பார். கண்டிப்பாக அந்த படமும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பரான ஒரு படம். அடுத்து கோகோ. இந்த படமும் வேர்ல்ட் டிஸ்னியோடது. இதுவும் சூப்பராக இருக்கும். ஃபுல் 3D அனிமேட்டட் படம். படம் பேர் வந்து கோகோ. மொக்கையான தமிழ் படம், சீரியல், பிக் பாஸ் இதெல்லாம் உட்காந்து நீங்கள் பசங்களோட பார்க்குறத விட கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுற இந்த மூவிலாம் செம்ம சூப்பராக இருக்கும். பசங்களோட குடும்பத்தோட நீங்கள் பெரியவங்களும் பார்க்கலாம். போரே அடிக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம். திதி, அடுத்து உனக்கு பிடிச்ச ஒரு படம் பேர் சொல்லு. அடுத்து ரைஸ் ஆஃப் த கார்டியன்ஸ். ரைஸ் ஆஃப் த கார்டியன்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட பேர் வரும். ஸோ பாருங்க, சூப்பர் படம் அதுவும். அடுத்து பாஸ் பேபி. பாஸ் பேபி பாருங்க. அதாவது பாஸ் பேபி வந்து சூப்பரான படம். நம்ம தான் அதுக்கு மாடலிங் லீடு. 2 வருஷத்துக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நாம் சிக்கன் அதில் இறக்குறோம். ஸோ இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம தயிர் மேரினேட் பண்ணோம் இல்லையா, அந்த பவுல்லையே அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த பவுலில் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றுங்க, அதுவே போதும். அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுலேயே இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துடணும். இப்போவே வாயெல்லாம் ஊறுது. அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், குருமா மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு மீடியம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். சப்பாத்தி கூட வெறும் ரைஸ் கூடலாம் செம சூப்பராக இருக்கும். ரைஸ் வந்து ரொம்ப குழையாமல் உதிரியாக ஃப்ளஃபியாக வடிச்சிங்கன்னா வாய் ஊறுது சொல்லும் போது. இதை மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா சிக்கன் வெந்துடும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியும் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைப்போம், மீடியம் ஃப்ளேமில் வைப்போம். அடுத்து அதே மாதிரி பீட்சாக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் பார்த்துருவோம். இப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா பீட்சாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறது. பீட்சா மாவு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பவுல் மாவு எடுத்துருக்கேன். ஒரு அரை பவுல் தண்ணி வந்து கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். அடுத்து ஈஸ்ட்டு, உப்பு, சர்க்கரை, பூண்டு நிறைய பேர் போட மாட்டாங்க. நான் ஏன் பூண்டு போடுறேன்னா, ஒரு கார்லிக் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ப்ரெட்டில் சாப்பிட்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பீட்சா மாவு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். கோதுமை மாவு மைதாவில் தான் பண்ணுவாங்க. நமக்கு மைதா ரொம்ப செட் ஆகாது, வெரி ரேரு. ரொம்ப கம்மியாக தான் மைதா யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். சால்ட்டு சேர்க்குறோம். அடுத்து பொடிசா வெட்டி வச்சுக்கிறோம் பூண்டை இறக்குறோம். எண்ணெயை ஊற்றுறோம். ஸோ இப்போ நல்லா செய்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நுண்ணுயிர் பெருக ஆரம்பிச்சிச்சு. ஈஸ்டில் பபுள் வருது பாருங்கள். ஸோ அதுக்கு தான் வந்து வார்ம் வாட்டர், லைட்டாக வெதன்னு தண்ணி ஊற்றவா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மாதிரி தான், நல்ல ஒரு கார்லிக் நான் ஃப்ளேவர் வந்துடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த மாவை ஒரு 1 ஹவருக்கு நல்லா எடுத்து வைக்கிறோம். மாவை ரெடி பண்ணிட்டோம். 1 ஹவர் வந்து இந்த மாவு ரைஸ் ஆகிறதுக்காக வச்சுருந்தோம். மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோண்டு வச்சுருந்தோன்னு தெரியும். அந்த ஈஸ்டோட சேர்ந்து ஃபர்மெண்ட் ஆகி எப்படி பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பீட்சாக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக மிளகா பொடி இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சியில் நாங்களே பண்ணி வச்சுருக்கோம். இதோட ரெசிபியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் இதோட ரெசிபியை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். கொஞ்சமாக சிக்கன் வந்து கியூபாக வெட்டிட்டேன். அடுத்து கார்னு, கேப்சிகம், கொஞ்சமாக வெங்காயம், அடுத்து எறா. ஸோ உங்களுக்கு வந்து வெஜ்ஜில் கூட பண்ணிக்கலாம். வெஜ்ஜில் வேணும்னா நீங்கள் எறா சிக்கனுக்கு பதில் பன்னீர், மஷ்ரூம், பேபிகார்ன் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பீட்சாவுக்கு தேவையான சிக்கனையும் எறாவையும் லைட்டாக ஒரு ஆஃப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க. இதே மாதிரி எறாவையும் பிசைஞ்சிக்கங்க. இது கூட வந்து நீங்க பிக்கிள்டு ஆலிவ் கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, வெளில போய் வாங்கின ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு இந்த பீட்சாவை முடிச்சிடலாம். ஸோ இந்த பீட்சா எப்படி இருக்கும்னா ஒன்றுமே இல்லை, நம்ம சப்பாத்தி நிறைய வெஜிடபிள், சிக்கன், எறா போட்டு பண்ண மாதிரி இருக்கும். பாக்கெட் பீட்சா மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பட்டர் போடுற மேலே அப்போ தான் நல்லா அப்படியே மொறுன்னு வரும். அவ்வளோதான் கைஸ். ஸோ இவனை அப்படியே உள்ளே இறக்கிடுங்க ஓவனுக்குள்ளே.
பக்காவாக வந்துடும். அப்போல்லாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து பிரியாணி தவிர வேறு எந்த நான்வெஜ்லேயும் அதிகமாக சேர்க்க மாட்டோம். உண்மையிலேயே தயிர் இந்த தயி சிக்கன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேசவே முடியல, முதல்ல டேஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் பேசலான்னு தோணுது. நீங்கள் தயிர் போட்டு இந்த சிக்கன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது அப்படியே நல்லா மெல்ட் ஆகி தயிர் வந்து தயிரெல்லாம் இருக்காது, அது நெய்யாக மாறிடும். அப்படியே அந்த நெய்யோட ஃபீலை வந்து உங்களால் உணர முடியும். அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். எப்படி இருக்கு சொல்லு. பீட்சா நம்ம வீட்லயே அறுவடை பண்ண கீரை, ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த ஆள் ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 1000 தான் இருந்தாலும் நல்லா இருக்கு. யூஎஸ்ல மக்கள் வந்து வெளியில வராம ஊரடங்கை கடைபிடிச்சு வீட்டிலேயே இருக்கணுன்றதுக்காக nights.tv, இந்த nights.tvங்கிற ஒரு வெப்சைட்ல வந்து எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நல்ல நல்ல புது படங்கள்லாம் கிடைக்குது. கண்டிப்பா பாருங்க. nites.tv. எப்படி இருக்கு பாரு. என்னது இது? ஓ, ஐஸ் கிறிஸ்டல். ஐஸ் கிறிஸ்டல்ஸ். கிவ் மீ. சிவ்ல ஹெவியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு டிசர்ட் வேணும். ஸோ இது வந்து குல்ஃபி, வீட்லயே பண்ணது ஹோம் மேடு குல்ஃபிரா. பாதி எடுத்து போட்டுக்கலாம். செம்மையா இருக்கு. இதெல்லாம் பண்ண போவாதீங்க வீட்டில், டென்னிஸ் எல்போ வந்துடும். 2 hours பண்ணோம். நானும் தித்தியோ ஜாக்ஸ் சொல்லினே இருந்தோம், ரிடில்ஸ் கேட்டுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் இதோட இந்த சைட்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்ல சரியான உப்பு காரத்தில் பண்ணிங்கன்னா இந்த கிரேவியும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.